உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை ஒருவர் தெளிவாக வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. சாலோமன் ராஜா தனக்கு லீபனோன் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உள்புறத்திலே எருசலேமின் குமார்த்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் வெறித்திருக்கிறது. ஒரு வாசியுங்கள். சாலோமன் ராஜா தனக்கு லீபனோன் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமார்த்திகள் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் வெறித்திருந்தது. இந்த வசனத்துக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு நேர்த்தியான காரியங்களை ஆதாம் காலம் முதல் கொண்டு இன்று வரைக்கும் இனிமேலும் செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் செய்வார். ஆகையினாலே அவர் தீமையான காரியம் செய்கிறவல்ல. மற்ற மனுஷர்களை போல சாசி போல் தீமை செய்கிற தேவன் அல்ல. எப்போதும் நன்மை செய்கிறாராகவே அன்றும் சுற்றி நடந்தார், இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலையும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாலோமோன் ராஜா. சாலோமோன் என்றால் உருது பாஷையில் சுலைமான் என்று சொல்லுவார்கள், அரபி பாஷையிலும் சுலைமான் என்று சொல்லுவார்கள். சாலோமோன் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். நம்முடைய இயேசுவும் யார்தான்? சமாதான கர்த்தர், சமாதான காரணர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் என்று பல பேர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சாலோமன் ராஜா லீபனோன் மரத்தினாலே, லீபனோனில் அதிகமாய் காணப்படுற மரம் எண்ணெய் வருகின்றன ஒலிவ மரம். என்ன மரம்? இங்கே ஒலிவ மரம் என்று சொல்லப்படவில்லை, சுட்டி காட்டப்படவில்லை. ஒலிவ மரம் தான் அங்கு அதிகமாக பயிராகிறது, விளைகின்றது. ஒலிவ எண்ணெய் அங்கிருந்து உலகத்தின் பல பாகங்களுக்கும் கப்பல்களிலே சோதரம் பாட்டிலாக ஏற்றுமதி செய்யப்படும், இன்று வரையும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒலிவ எண்ணெய் குடிக்கலாம், மருந்துகளுக்கு உபயோகமான மருந்து சத்து நிறைந்த ஒரு எண்ணெய். இந்த ராஜா சாலோமோன் ராஜா லீபனோன் மரத்தினாலே, அது என்ன மரம்? ஒலிவ மரத்தினாலே ஒரு இதை உண்டாக்கினார். எப்போதும் குறிஞ்சி இருக்கக்கூடாது, பார்க்கணும். கேட்ட உடனே கேள்வி சொல்ல பழகணும், படிக்கணும். சோதரம் லீபனோன் மரத்தினால் தனக்கு ஒரு ரதம் என்றால் என்ன நினைக்கிறீங்க? சபையை காட்டும். அல்லேலூயா. லீபனோன் மரம் என்றால் மனுஷனை குறிக்கும். இந்த மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ரட்சித்து பாவங்களை மன்னித்து சபையாகிய ரதத்தில் சேர்க்கிறார். ரதம் எதை காட்டுகிறது? சபையை காட்டுகிறது. பாவியாகிய ஒன்றுக்கு உதவாத மனுஷனை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டோம். அப்படி இருக்கிற நம்மை மீண்டுமாக இழந்து போன மகிமையின் வஸ்திரத்தை உடுத்தி பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவரை போல ஆக்கி அவருடைய நீளம் உயரம் அகலம் எல்லா அளவும் படியாக சபையாகிய ரதத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை சபையிலே சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்ரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்று இயேசு மணி வருவாங்கன்னு நாங்க வந்திருந்தோம். ஏமாற்றப்பட்டு நினைக்கப்படாது. இயேசு மணிக்கு கொஞ்சம் பலவீனம், சத்தம் ரொம்ப போடுறாரு. வயசு 78 ஆகிவிட்டது.
அவருக்கு உதவியா தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பேசுறதும் கர்த்தருடைய வசனம் தான் பேசுறேன். நீங்கள் கருத்தாக கவனமாய் கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. ஆகவே சாலோமன் ராஜா என்ற சமாதான பிரபுவாகிய இயேசு தம்முடைய சபையை உலகத்திலே கட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த சபையில தூண்கள் இருக்கிறது. திரும்ப படிங்க. சாலோமன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும். போதும். இந்த ரதம் ஏன் இந்த தூண்கள் வேண்டும்? வீடு கட்டுறோம்னா மேல் கூரை நிக்கணும்னா எது தேவை? அவசியம் தூண்கள் தேவை. சத்தமா சொல்லுங்க. எப்ப கேட்கறதில்லை. நீங்க சத்தமா சொல்லுதா அங்க கேட்கும். ஆகையினால தூண்கள் இருந்தா தான் வீடு நிலைநிற்கும். சபையிலே தூண்கள் தேவை. வீடு என்பது சபையை காட்டுகிறது. சபையில் தூண்கள் நமக்கு கட்டாயம் தேவை. நீங்கள் சோதரம் படிக்கும் போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும் போது பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்ற அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு சபைக்கு தூண்களாக இருந்திருக்கிறார்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும், அவர்கள் யூதர்களுக்கும், யூதர்கள் ஜாதிக்கும், யூத ஜாதிக்கும், நாங்கள் புறஜாதிகளுக்கும், நாங்கள் யூதர் அல்லாத புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதும். ஆகையினாலே தூண்களாக இருந்தார்கள். கேபா என்றால் பீட்டர், பேதுரு. பத்ரோஸ் என்றால் மலையாளத்தில் சொல்லுவாங்க. அந்த பத்ரோசும் இல்லாவிட்டால் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அன்றைக்குள்ள ஆதி சபையிலே தூண்களாக சபையை தாங்குகிற மக்களாக இருந்தார்கள். 1 தெசலோனிக்கேயர்ல இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கும். வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 நீங்கள் படிக்கும் போது, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இந்த தூண்களுக்கு வேலை என்னன்னா ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும். சபையில் உள்ள விசுவாசிகள் மற்றவங்களை கவனி. எப்ப வந்த அம்மா இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. 3 நாள் கூட நடந்தது. சில மூத்த விசுவாசிகள் எங்க உட்காரணும்? அவங்க வார இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காரணும். யாரெல்லாம் வர்றாங்க, அவங்க எங்க உட்கார்றதுக்கு எங்க உட்கார வைக்கணும் என்று ஆண்கள் பொண்ணுங்க பழகணும். நம்ம சபையில் அப்படிப்பட்ட பழக்கம் இன்னும் இதுவரைக்கும் வந்ததாக தெரியல. அவங்க தன்காலை பாட்டு பார்க்கிறார்கள். அல்லாமல் மற்றவர்கள் வருகிற ஆட்களை உபசரிக்கவோ கொண்டு வைக்கவோ பிடித்து கொண்டு போகவோ தெரிய இன்னும் பழகல். இன்னும் சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆகியனாலே இந்த ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும். தூண்களுக்கு வேலை. தூண்களுக்கு வேலை என்ன? ஒழுங்கில்லாத ஆட்கள், ஊழியத்தில் ஒழுங்கில்லாத ஆட்களுக்கு புத்தி சொல்லணும். சபையில ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும். குடும்பத்தில் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும். அடுத்தது திடனற்ற மக்களை தேற்ற வேண்டும். பலவீனரை தாங்கணும். இப்படியாகவே தூண்களுக்கு நிறைய வேலை கொடுத்திருக்கு சபைக்குள்ளே. இந்த சபைக்குள்ளே தூணா இருக்கணும், துரும்பா இருக்கக்கூடாது. தூண் ஒவ்வொரு விசுவாசியும் அநேக வருஷமாய் வந்து கொண்டிருக்கிறோம். அநேக அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. வேதவசன அறிவு உங்களுக்கு ஏராளம் இருக்கிறது. நன்றாய் பேசுகின்றீர்கள், நன்றாய் பழகுகின்றீர்கள், தத்துவங்களையும் பேசுகிறீங்க. சோதரம் ஏழைகள் தாங்கத்தான் உங்களை தூணாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏழைகள் என்ன செய்யணும்? நீங்கள் பிள்ளைகள் விளையாடு பாட்டுக்கு அங்கங்கே கண்ணை உருட்டி நிற்காங்க வளர்ந்த ஆட்கள். கவனிங்க. ஆண்டவதாமே இந்த தூண்களாக பேதுருவையும் யாக்கோபு யோவானை வைத்த காரணமே சபை நிலை நிறுத்தப்பட வேண்டும். சபை நிலை நிறுத்தப்பட வேண்டும். சபை என்ற ரதம், ரதத்திற்கு எப்படி ரதத்தை நிலைநிறுத்தும்படியாக தூண்களை லீபனோன் மரத்தினால் சாலமன் ராஜா செய்தாரோ அதுபோலவே ஆண்டவர்
நம்மை நிலைநிறுத்தும்படியாக தூண்களை சபையிலே தந்திருக்கிறார். மூத்த விசுவாசிகள், தூண்கள் என்றால் மூத்த விசுவாசிகள், உதவி ஊழியம் செய்கிற மக்கள், ஊழியத்தோடும் தேவனோடும் தெய்வீகத்தோடும் வேதத்தோடும் ஒத்து போகிற மக்கள் தான் இந்த தூண்கள். இந்த தூண்கள் சபையை நிலைநிறுத்தவும் கட்டி காக்கவும் போதுமான வரம் பெற்ற மக்கள் ஆகினாலே தூண்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய சபையிலே தந்த மூத்த விசுவாசிகளுக்காக தூண்களுக்காக தூண்கள் என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு என்ன செய்யணுமா? உதவி செய்யணுமா, தாங்கணுமா, குடும்பத்தை தாங்க வேண்டும். ஒரு ஊர்ல நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பேப்பர் பிறக்கி வைக்கிறதான ஒரு சகோதரி மோகன்சில் ஆசிரிடம் அன்றைக்கு உள்ள நிலைமைப்படி தனக்கு 4 பெண் பிள்ளைகள் உண்டு. கவனிக்கிறீங்களா? 4 பெண் பிள்ளைகள் உண்டு. அவங்களை வளர்க்கவும், துணி எடுத்து கொடுக்கவும், படிக்க வைக்கவும், கல்யாணம் செய்து கொடுக்க முடியாக 50,000 ரூபாயை அன்றைக்கு சேர்த்து வைத்திருந்தார்களா? அந்த 50,000 ரூபாயை அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு முறை அவங்க ஊர்ல பிரசங்கம் பண்ணும்படியாக போயிருக்கும் போது தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே பீகார் மிஷனரி ஆகிய நான் அந்த தேசத்திலே ஊழியம் செய்கிறேன், நீங்கள் உதவி செய்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று அநேக சாட்சிகளை சொல்லி இந்த காரியங்களை சொல்லி இருக்கிறார். உடனே இந்த பேப்பர் விற்கிற பிறக்கி விற்கிற இந்த தாயானவள் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் அங்க தூரப்படுவாங்க அல்லவா, அதெல்லாம் பொறுக்கி விற்கிற இந்த தாயானவள் உள்ளத்திலே உந்தப்பட்டு ஆண்டவர் உயர்த்துவாரா, எங்கள் குடும்பத்தை உயர்த்துவாரா, எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வாரா இந்த விசுவாசத்தோடு 50,000 ரூபாய் மொத்தமே அந்த அம்மாள் இருந்தது 50,000 ரூபாயா. 50,000 ரூபாயும் சோத்திரம் இந்த தாயார் சந்தோஷத்தோடு மனப்பூர்வமாக பீகார் மிஷன் ஒழித்துக்காக அகச்சி ஜெபக்குமாரிடம் காணிக்கையாக மனதார கொடுத்தார்களாம். அல்லேலூயா. சத்தம் அல்லே சொல்லுங்க. கமந்து பார்த்துட்டு கமந்து பாருங்க, நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க, பேசும்போது இங்க பாருங்க. அப்படி கொடுத்த இந்த காரியத்தை அமெரிக்காவிலே அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஒரு முறை சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டு போயிருந்தார்கள். அங்கே இந்த சாட்சியை சொன்ன உடனே இப்படி இந்தியாவிலே 4 பெண் பிள்ளைகளை உடைய தரித்திரம் தோடு இருக்கிற இந்த தாயார் பேப்பர் பொறுக்கி இருக்கிற இந்த அம்மா சோதர 50,000 சேர்த்து வைத்திருந்தார்கள். நான் சாட்சியாக அறிவிக்கும் போது சந்தோஷத்தோடு மனப்பூர்வமாக எழுதி முன்னாக வந்து 50,000 ரூபாயை எங்கிட்ட ஒப்படைத்தார்கள் என்று சொன்னார். அந்த வெள்ளைக்காரங்க கேட்ட உடனே அவங்க நல்ல இருதயம் உள்ளவங்க பார்த்தீங்களா, அவர்கள் அதுல ஒரு மனுஷன் கவனம் ரொம்ப கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். 4 பெண் பிள்ளைகள் உண்டா, சொத்து ஒன்றும் இல்லையா, வருமானம் ஒன்றும் இல்லையா, பெரிய வசதியான காரியம் ஒன்றும் இல்லையா. சோத்திரம் 4 பெண்களை உடைய இந்த அம்மா 4 பெண்களை விவாகம் பண்ணி கொடுக்கவும், சாப்பாடு கொடுக்கவும், எல்லாருக்கும் தேவையான சகல வருமானத்தையும் சேகரித்த வருமானத்தை ஊழியத்துக்கு தந்து விட்டார்கள். அப்படியா என்று சொல்லி அதை சரியாய் கேட்டுக்கொண்ட ஒரு வெள்ளைக்காரர் இந்த குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொண்டாராம். எப்படி பொறுப்படுத்தார் என்றால் 4 பிள்ளைகளையும் விவாகம் பண்ணி கொடுக்க பொறுப்பு ஏன் பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டாராம். அல்லேலூயா. கைகளை தூக்கி காட்டி சொல்லுவோம், சத்தமா சொல்லுங்க. அப்படியாகவே ஆண்டவராகிய தேவன் அந்த அமெரிக்காவிலே இந்த சாட்சி கேட்ட அந்த மனுஷனை இந்த குடும்பத்தை தாங்கும் தூணாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. இந்த ஏழை குடும்பத்தை தாங்குகிற தூணாக நீங்கள் உங்களிலே சிலர் சிறிதும் பெரிதுமாக சோதரம் உங்களால் இயன்ற அளவுக்கு கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்கிறது போல அந்த குடும்பம் 4 பெண்களையும் விவாகம் செய்து கொடுக்கத்தக்கதாக அந்த பெரிய மனுஷனும் அவர் அந்த குடும்பத்தை தாங்க தன்னை அர்ப்பணித்து விட்டார். அல்லேலூயா. 4 பிள்ளைகளுக்கும் விவாகமானது. எப்படி விவாகம்? ராஜா விட்டு கல்யாணம் போல விவாகம். அல்லேலூயா. நம்முடைய ஊர்ல ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார், நிறைய ஆட்கள் இருந்திருக்காங்க. நிறைய ஆட்கள் ராஜா வர்றாருன்னு சொல்லி அங்க அவரை பார்க்க போறாங்க. அப்ப ராஜா சில ஆட்கிட்ட கேள்வி கேட்கிறாராம், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு இத்தனை கோடி ரூபாய் வேண்டும் சொன்னார். சரி, அத்தனை கோடி ரூபாய் தர்றேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார்.
வேற உனக்கு என்ன வேண்டும் அப்பா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்கணும்னு சொன்னான். வீடு கட்டி கொடுத்தாரா. இன்னொருத்தன் வந்தானா, இன்னொருத்தன் வந்து அந்த ஊருக்கு ரோடு கிடையாது, அந்த ஊருக்கு இவருக்கு வீடு கிடையாது, ஒரு சின்ன குடிசையில உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பெரிய ராஜா வந்த உடனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட இந்த கடைசி மனுஷன் சொல்லுறான், எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஐயா, எனக்கு வீடும் வேண்டாம், எனக்கு தோட்டமும் வேண்டாம், துறவும் வேண்டாம், நீங்க மட்டும் என் வீட்டுக்கு வந்தா போதும் சொன்னார். அல்லேலூயா. இதை கேட்டவுடனே ராஜா அந்த இடம் லொகேஷன் எங்க இருக்குது பார்த்து அந்த சர்வே நம்பர் எடுத்து அந்த வில்லேஜ் ஆபீசர், அங்குள்ள கலெக்டர், அங்குள்ள பெரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி நான் இன்ன நாள்ல இன்னவனை வீட்டுக்கு போகணும், வழியை உண்டாக்க சொல்லி பெரிய ரோடு போட வைத்து ராஜா வீடு கட்டி கொடுத்து, ராஜா உட்காரணும் இல்லையா, வீடு கட்டி கொடுத்து பெரிய ஹால், பாத்ரூம், பெரிய பங்களா கட்டி கொடுத்தார். இவன் என்ன கேட்டான்? ராஜா எங்க வீட்டுக்கு வந்தா போதும், வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம். நீங்க என்ன கேட்பீங்க? இப்படி கேட்டா உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது ஏமா எங்க பார்த்துட்டு இருக்கா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்க ரெண்டு கண்ணு எங்களை எல்லாரையும் பார்த்துட்டு என்ன மட்டும் பாக்குறீங்க? நான் ரெண்டு கண்ணால உங்களை எல்லாரையும் பார்க்கணும். எங்க சுத்ரா, எங்க கரங்குறா, எங்க கண்ணை போட்டு கரங்குறான்னு பார்க்கணும்ல. சரி, ராஜா வீட்டுக்கு வந்தார். பெரிய பங்களா கட்டப்பட்டிருந்தது. இவருக்கு ஒரே சந்தோஷம். வாழ்க்கைக்கு தேவையான வீடு மட்டுமல்ல, இவன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உண்டாக்கி வைத்துக் கொண்டு போனார். அல்லேலூயா. இயேசு ராஜா உங்கள் வீட்டுக்கு உங்கள் உள்ளத்திலே வருவார் என்றால் இந்த உலகத்திலே முதலாவது வேண்டிய எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து விட்டு வருவார். ஆதாமையும் ஏவலையும் உண்டாக்கி வைக்கும் முன்பாக அவர்கள் வைக்கும்படியாக தோட்டத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவனுடைய ரகசியங்களை கண்ணு காணல, காது கேட்கல, உள்ளத்தில் உணர முடியாது. அற்புதநாதர், அதிசயநாதர். ஆகவே ஆண்டவராகி தேவன் உங்கள் ஊருக்கு வந்தால் ஊருக்கு ஆசீர்வாதம். தேவன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இல்லாத எல்லாம் கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ருத்தக்கா, நல்லா கவனிக்கிறீங்களா? நான் இப்ப என்ன சொன்னேன்? முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இது எப்படி என்றால் பாருங்க. இப்ப நான் கடைக்கு சாதா போறோம், எப்போதும் சொன்ன காரியம் தான். கடைக்கு போகும்போது இந்த காடு வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க, ஒரு நர்ஸ் அம்மா வந்திருக்காங்க. அவங்க நம்ம ரத்னசாமி நடந்த கடலை போய் கேட்பாங்க, ஐயா நாளைக்கு தீபாவளி வருது, எனக்கு பாயசம் வைக்கணும், நாங்க 6 பேருக்கு இருக்கோம், எவ்வளவு சர்க்கரை ஆகும் ஐயா? 1.5 கிலோ சர்க்கரை. அப்படியா? 1.5 கிலோ சர்க்கரை போடுங்க. வேற என்ன வேணும்? அதுக்கு வேண்டிய கூட்டு பொருட்கள் சேர்த்து வைங்க சொல்லி அவர் முதலாவது சர்க்கரையை நிரப்பார். இந்த அம்மா வருங்கையோட தான் போயிருக்கும். சர்க்கரை நிறுக்கும் போது முதலாவது அந்த படி போடுறவன், சர்க்கரை எடை போடுறவன் என்ன செய்வான்னா, தட்டுல ஒரு பேப்பரை தூக்கி வைப்பான், அதுக்கு மேல சர்க்கரை வைப்பான், அப்புறமாக அதை பார்சல் பண்ணி ஒரு நூலால் கட்டி கொடுப்பான். நம்ம என்ன இதான் கேட்டோம்? சர்க்கரை மாத்திரம் தான் கேட்டோம். இதெல்லாம் போனஸா கிடைக்குது. பேப்பரும் நூலும் கூட கிடைக்கும். பேப்பர் கொடுக்கணும், நூறு வச்சு கட்டி கொடுக்கணும் என்று அவனுக்கு தெரிஞ்சதுனால சோதரன் இப்படி செய்கிறான். நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய தேவை எல்லாம் தெரியும். நீங்க ஒண்ணு கேட்டா 9 தருவார் நல்ல தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த தேவன் என்னென்னைக்கு சதாகாலமுடைய தேவன் மரண பரிந்தம் என்ன செய்வார்? நடத்துவார். ஆகவே இந்த நாட்களில் இந்த சாலோமன் ராஜாவாகிய இயேசு, சமாதான பிரபுவாகிய இந்த இயேசு கட்டி உண்டாக்குற மரம் என்கிறால் மனுஷனை ரட்சித்து ரதமாகிய சபையிலே சேர்த்து கொண்டு வருவது போல நம்மை சபையிலே சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். அடுத்ததை நீங்கள் வாசிக்கலாம். இந்த ரதத்தில் என்ன இருக்கிறது? தூண்கள் மட்டுமல்ல, பொன்னினால் செய்த தட்டு இருக்கிறது. என்ன இருக்கிறது? பொன்னினால் செய்த தட்டு. ரதம், மரம், ரதம், தட்டு. சொல்லுங்கள். மரம், ரதம், தட்டு. மரத்தினால் ரதத்தை செய்து ஒரு தட்டையும் அங்கு உண்டாக்குறான். தட்டு என்றால் விசுவாசம் என்று பொருள். அது எதனால செய்த தட்டு? பொன்னினால் செய்த தட்டு செய்கிறான். பொன் என்றால் 1 பேதுரு 1:7 படியாக நீங்கள் வாசிக்கும் போது 1 பேதுரு 1:7 நீங்கள் வாசிக்கும் வேளையிலே
பொன் எதை குறிக்கும் என்று விளக்கமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. படிங்க, அங்க எட்டி பக்கம் படி. அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் எதனால சோதிக்கப்படுமா? அக்கினி தீல போட்டு, இது நல்ல பொன் தானா, இதுல வரை இரும்பு சேர்ந்திருக்கா, செம்பு அளவுக்கு மிஞ்சி சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கும்படியாக அறியும்படியாக இது சுத்த பொன்னா கலப்பில்லாத பொன்னா என்று அறியும்படியாக பொன்னை தீலே போட்டு உருக்குவார்கள். சுடரும் பொன் போல் என்று திருவள்ளுவர் பாடுகிறார். பொன்னை தீலே போட்டு சுட்டா செய்யுமாம், சுடரும் பொன் போல் ஒளி விடும் துன்பம் சுட நோக்கி போவர்க்கு. ஒரு நல்ல மனுஷனுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் தங்கத்தை கீழே போட்டால் அது மினுங்கிறது போல இவன் ஒரு பரிசுத்தவானை சோதனை மேல் சோதனை, வியாதி மேல் வியாதி, போராட்டம் மேல் போராட்டம் வந்தாலும் இவன் சோர்ந்து போகாமல் இன்னும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆகியினாலே இந்த ரதமாகிய சபையிலே சேர்க்கப்படும் நாம் சோத்திரம் விசுவாசம் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய சாலமன் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து சபையிலே மரத்தினால் செய்த மனுஷனை வைத்து விசுவாசிகளாக மாற்றி அவனை உள்ளே சபைக்குள்ளே விசுவாசத்தை நிலைநிறுத்தி வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. என்ன வைத்து போயிருக்கிறார் சொல்லுங்கள்? மரம், ரதம், தட்டு எல்லாம் செய்யப்பட்டது. மரம், ரதம், தட்டு. பொன்னில் செய்தது தட்டு. பொன் என்றால் விசுவாசம். நீங்கள் விசுவாசம் உள்ள அத்தனை பேர் கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்கிறீங்க. இப்ப சோதிச்சு பார்க்க போறேன். தேவன் ஒரு தடவை விசுவாசத்தை சோதித்தார். அப்படி சோதித்தால் நீங்கள் இப்ப கை தூக்கினாக்கலாம், தண்டுகையும் கிளப்பட்டு உட்கார்ந்துருவீங்க. ஆறாம் எப்படி சோதித்தார்? குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தையை கேட்டான். குழந்தை இல்லையே, எனக்கு என்ன தெரிவீர்? நேற்று 2 நாளாக பிரசங்கர் சொன்னார்லவா, சுவிசேஷ பிரசங்கர் என்ன சொன்னாரு? ஆபிரகாம் குழந்தை இல்லையே, குழந்தை வா, வெளியே வா, வானத்தை அடார்ந்து பார், நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? முடியாதுன்னு சொன்னான். உன் சந்ததி எப்படி இருக்குமா? வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை வெள்ளை போலவும் வாக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்கு நம்பினான். என்ன நம்பினா இனிமேல் கிடைக்கப்பெற ஒன்று. ஆனால் நம்பிக்கையோடு கூட அதை விசுவாசித்தான். விசுவாசம் என்ன பாராம சொல்லிருவீங்க. இப்ப அர்த்தம் விளக்கணும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் என்றால் அப்படியே ஒரு வார்த்தையை கேட்டவுடனே விழுங்கி அனுபவத்தில் ஆக்குறது. விசுவாசம் என்றால் என்ன? தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே விழுங்கி அனுபவத்திலே காட்டுறதுதான் விசுவாசம். நம்பிக்கை என்றால் என்னவென்றால், நம்பிக்கைக்கும் விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னா, நம்பிக்கை விசுவாசம் அல்ல, விசுவாசம் நம்பிக்கையும் அல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் அர்த்தம் உண்டு. நம்பிக்கை என்றால் இப்ப தலைவலிக்கிறது, வயிற்று வலிக்கிறது, பசியா இருக்கிறது, ஆகாரம் கிடைக்கும், தலைவலி மாறும், சோத்திரம் சுகம் கிடைக்கும் என்று என்ன செய்யறது? இனிமேல் நடக்க போற ஒன்றை நம்புறதா நம்பிக்கை. அது இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கப்போற ஒன்றை நம்புறதா நம்பிக்கை. விசுவாசம் என்றால் அப்படி அல்ல. ஆபிரகாம் 75 வயசிலே எனக்கு ஒரு மகன் பிறப்பான் விசுவாசித்தான். என்னைக்கு விசுவாசித்தான் ஆபிரகாம்? அன்றைக்கு உடனே விசுவாசித்தான். தேவன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அங்க பாய போட்டான். பாய போட்டு அங்க ஆபிரகாம் ஒரு பாய், ஈசாக்கு பிறக்க போற இன்னும் பிறக்கல, பிறக்க போற குழந்தைக்கு ஒரு பாய், யாக்கோபு இன்னும் பிறக்கல, அவனுக்கு ஒரு பாய் போட்டு அப்படியே குடியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுதா சொல்லலையா? விசுவாசிகள் படிக்கும் போது ஆபிரகாம் விசுவாசிகள் தகப்பனாகி அவன் கூடாரங்களை கூடியிருக்கும் போது அவன் தானும் தன் குமாரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடியிருந்தான். ஈசாக்கும் பிறக்கல, யாக்கோவும் பிறக்கல, மகனும் பிறக்கல, பேரனும் பிறக்கல. ஆனால் அவன் விசுவாசத்தை பாருங்க, 3 பாய போடுறான். ஆபிரகாமுக்கு ஒரு பாய போட்டிருக்கான். பிறக்க போற 25 வருஷத்துக்கு பிறகுதான் பிறக்க போறான். யாரு? ஈசாக்கு. இன்னும்
25 ஆண்டுக்கு பிறகுதான் பிறக்க போறான். அவனுக்கு ஒரு பாய போடுறான். அப்புறம் ஈசா கல்யாணம் பிறந்து கல்யாணம் கட்டுறான் தானே, அடுத்து அவனுக்கு மகன் பிறக்குப்பான். அப்ப அவனுக்கு ஈசா பிறகு மகன் அப்ரஹாமுக்கு யாரா இருப்பான்? ஈசா பிறகுற மகன் அப்ரஹாம் யாரா இருப்பான்? டக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. மகனும் பிறக்கல, பேரனும் பிறக்கல. ஆனால் படுக்கும்போது பாய போட்டு வச்சுட்டாச்சு. 20 வருஷமே பாய போட்டு வச்சாச்சு. எப்படி பாய போட்டான்? ஈசாக்கு என்ன படுத்திருக்கான், யாக்கோபு படுத்திருக்கான் என்ற விசுவாசம். அதான் விசுவாசம். விசுவாச நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்க. நம்புறது என்றால் இனிமேல் நமக்கு கிடைக்கப்போற ஒன்றை எதிர்பார்க்கிறதா நம்பிக்கை. விசுவாசம் என்றால் என்னைக்கு கேட்டீங்களோ வசனத்தை அன்னைக்கு விழுங்கிடணும், அனுபவத்தில் ஆக்கிடணும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராத்திரி போலும் வேலை செய்து பாட்டு பாடி கொடுத்து வந்து வீட்டு வேலை செய்து இங்கேயும் வந்து வேலை செய்து நீங்கள் அனைவருக்கு தூக்கம் அப்படி சொக்கிட்டு வருது. அந்த தூக்கத்தை மாறும். இன்னொரு கைத்த பார்த்து தூக்கம் மாறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அடுத்ததாக படியுங்கள், வாசிங்க. படிங்க அந்த வசனத்தை, நீங்க படிங்க நம்ம பிரசங்க வசனத்தை. அதின் தூண்களை வெள்ளியினாலும் அதின் தட்டை பொன்னினாலும் அதின் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும். ஆசனம் என்னது? ஆசனம் என்று ஒன்று இருக்கிறது. அது எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இரத்தாம்பரம் ராஜாக்கள் உடுக்கிற உடுக்கு பேர் தான் இரத்தாம்பரம் ஆடைகள். இரத்தாம்பரத்தை நம்ம பிறப்புக்கு தான் உடுப்பாங்க, பெரிய ஆட்கள் தான் உடுப்பாங்க. அந்த இரத்தாம்பரம், இரத்தாம்பரம் என்றால் பருந்து பேசுவல் என்று அர்த்தம். என்னது இரத்தாம்பரம்? என்ன எதுக்கு வந்தாங்க? பேனா கொண்டு பேப்பர் கொண்டு. இரத்தாம்பரம் என்றால் அர்த்தம் என்ன? பருந்து பேசும் இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பருந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இல்லாவிட்டால் நமக்கு வந்து கொரோனாவில் அன்னைக்கு செத்துருப்போம், இல்லையா அன்னைக்கு கால்ராவில் அன்னைக்கு செத்துருப்போம். ஏய் கால்ராவில் மறிக்க வேண்டாம், இவனுக்கு ரத்தம் செஞ்சிருக்கிறேன் என்று பருந்து பேசிக்கிறதுனால நாம் இன்றைக்கும் இருக்கிறோம். நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது அவருடைய கிருபை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரன் ஒருவன் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான் திராட்சை தோட்டத்தில். அது 3 வருஷமாக கனியை தேடி கொண்டு வந்தான். 3 வருஷமும் கனி கொடுக்கல. எத்தனை வருஷமா கனி கொடுக்கல? 3ஆம் வருஷம் கடைசியில அந்த வேலைக்காரன் போய் சொல்றான் எஜமான் கிட்ட, எஜமானே நம்முடைய திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரத்தை நட்டியல்லவா, அது அந்த வருஷமும் கனி கொடுக்கல, 2ஆம் வருஷமும் கனி கொடுக்கல, 3ஆம் வருஷமும் கனி கொடுக்கல. அது எத்தனையோ வருஷமா ஞானஸ்நானம் எடுக்காம அது சுத்தி நடக்குது, சுத்து மாடு மாதிரி. அது கீழ்ப்படிய மாட்டேங்குது, சுத்தி 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 ஓடுது. அப்படியே ஓட மட்டுமல்ல, அவங்க வேறுபடவும் இல்லை, சரீரத்திலையும் வேறுபாடு இல்லை, காத்துலையும் வேறுபாடு இல்லை, களத்திலையும் வேறுபாடு இல்லை, சோத்திரம் மூக்கிலையும் வேறுபாடு இல்லை, கால் விரலையும் வேறுபாடு இல்லை, கை விரலையும் வேறுபாடு இல்லை, வேறுபடாம சுத்தி நடக்குது. இதை என்ன செய்யணும்? ஒரு காரியப்பா இப்பவுமே வெட்டி முடிச்சிடாத, இந்த வருஷமும் நிற்கட்டும். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ள 1 வருஷம், ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ள 1 வருஷ காலம் இந்த ஜாதி யூத ஜாதி கனி கொடுக்க காத்திருந்தார். கேடுக்கு மேல் கேடு செய்யங்கள் அல்லாமல் கனி கொடுக்கவில்லை. யூத ஜாதி கனி கொடுக்கவில்லை. இயேசு யூத ஜாதியாக தமக்கு சொந்தமாக வந்தார். அவருக்கு சொந்தமான யூத ஜாதியோ அவர் ஏற்றுக்கொள்ளல. கொலை செய்த ஜாதி இதுதான். அங்கதான் வந்து பிறந்த பெத்லகேமிலே. இயேசு கிறிஸ்து மனுஷ இரத்தத்தினால் பிறக்காமல் தேவனால் உண்ட பரிசுத்த ஆவியால் பிறந்தவர் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறார். அவர் ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் இந்த தேவ அன்பை அறிந்தால் இந்த சபையிலே நிலைத்திருப்பீர்கள், கிறிஸ்துக்குள் உறுதியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். பொன்னு எதை குறிக்கும்? பொன் தட்டு விசுவாசத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? விசுவாசத்தை குறிக்கும். அந்த விசுவாசத்துக்கு பிறகு என்ன வருது? சமுக்காலம். என்ன சமுக்காலம்? சமுக்காலம் எதனால் செய்யப்பட்டது? ஆசனம், இரத்தாம்பரம், ராஜாக்கள் கொடுக்கிற உடுப்பு. இரத்தாம்பரம் என்றால் அர்த்தம் என்ன சொன்னேன்? பரிந்து பேசுகிறது. இயேசு இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. முத்து சகோதரனுக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். எனக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். மயில்ராஜனுக்கு இயேசு பரிந்து பேசுகிறார். சோதரம் இங்க இருக்கிற எல்லாருக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா.
அழித்திராதையும் திருந்திடுவான், திருந்தி விடுவாள், நன்றாக மாறி விடுவாள், சரியாய் மறந்து விடுவாள். இப்போ களத்தினமா மறந்து இருக்கிறாய், இன்னும் நல்ல மறந்து விடுவாள் என்று இயேசு பிதாவோடு பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? நன்றாக மாறி 100க்கு 100 வந்துடுவான். எப்படி 100க்கு 100 வந்து விடுவார்கள் என்று உங்களை எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் பிதாவோடு கூட இயேசு என்றைக்கும் ராப்பலாக தூக்கம் இல்லாமல் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை, இல்லாமல் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, அகில உலகத்தாருக்காக, சபைக்காக, அகில உலக பரிசுத்தவான்களுக்காக, ரட்சிக்கப்படாத எல்லாருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம் சோதரம். ஆகையினால இந்த என்ன இரத்தாம்பரத்தினாலே உள்ள இந்த பரிந்து பேசுற அனுபவம் சபைக்கு வேண்டும். சபைக்கு ரட்சிக்கப்படாத புருஷனுக்காக மனைவி, ரட்சிக்கப்பட்ட மனைவி, அபிஷேகம் பெற்ற மனைவி கட்டாயம் பரிந்து பேச வேண்டும். இயேசுவே, என் புருஷனை அழிக்க கூடாது, அழிவோடு கூட என் புருஷனை அழிந்து போக கூடாது, நீ ரட்சிக்கப்படும் என்று கண்ணீர் விட வேண்டும். ஒரு குடிகார மனுஷன், ஒரு புருஷன் ஒரு அம்மாவை விவாகம் பண்ணியிருந்தார். இந்த அம்மா கிடைக்கிற பரிசு என்னவென்றால், குடித்து விட்டு வந்து காரணம் இல்லாமலே மனைவியை அடிக்கிறதும், சோத்திரம் ஒன்றும் இல்லாமல் பட்டினி போடுறது தான் அவருக்கு வேலை. அவளை கஷ்டப்படுத்துறதுனால இவள், நான் அம்மா வீட்டுக்கு ஓடுவேன், அப்பா வீட்டுக்கு ஓடவும் இல்லை, அடியெல்லாம் பட்டு தாக்கி விட்டாள். எப்படியாவது கழுதைக்கு வாழ்க்கப்பட்டால் உதைக்கு அஞ்சக்கூடாது. ஒரு பொம்பளை கழுதைக்கு கட்டி கொடுத்தா கழுதை என்ன செய்யும்? முன்னமனா கடிக்கும், பின்னமனா உதைக்கும். கழுதைக்கு வாழ்க்கப்பட்டா செய்வோம். அப்போ இவன் என்ன செஞ்சான்னா, வாழ்க்கப்பட்டாசி குடிகாரனுக்கு அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, இவனை விட்டு இன்னொரு விவாகம் பண்ண மாட்டேன் என்று அந்த கழுதைக்கிட்டே புருஷனாகி கழுதையோடு சேர்ந்து வாழ்ந்தான். சோத்திரம். ஒரு நாளைக்கு இந்த மனுஷன் குடித்து விட்டு இவள் அடிக்கும்படியாக ரெடியாக ஆயத்தமாகி வந்து விட்டுருக்கிற வேளையில இவள் ஒரு ரூம்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாள். எப்படி ஜெபித்தாள் தெரியுமா? ஆண்டவரே, இந்த அடிக்கிற என் புருஷனை அழித்து விடும் ஜெபிக்காமல், கர்த்தாவே, நான் ரட்சிக்கப்படும் அன்பை அறிந்தது போல இந்த குடியினாலே என்னை அடிக்கிற புருஷனை ரட்சியும் ஆண்டவரே, அவருடைய சுவாபத்தை மாற்றும் ஆண்டவரே, அவரை நீர் கட்டாயம் இழுத்துக் கொள்ளும் அப்பா என்று ஜெபித்துக் கொண்டிருந்தாள். இதெல்லாம் கண்ணீரோடு, கண்கள் மனைவிக்கு கண்ணீர் வந்து பார்த்தான். இவன் வந்தது மனைவிக்கு தெரியாது. இவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அரை போதையோட வந்திருக்கிறான், குடிச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு. அப்ப ஜெபத்தை பார்த்தான். இவள் எனக்காக நான் ஓயாம இவளை அடிக்கிறேனே, இவள் எனக்கு விரோதமாக ஜெபிக்கவில்லையே, எனக்காக எல்லாம் ஜெபிக்கிறாள், நான் திருந்தபடி ஜெபிக்கிறாள் சொல்லி அன்றைக்கு திரும்பி அடுத்த வர மனைவியோடு கூட்டத்துக்கு போய்விட்டான். அல்லேலூயா. குடும்பமாக ஆராதனைக்கு போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனைவி சோதரம் புருஷனுக்கு அறிகிறாள், பரிந்து பேசுகிறாள். நீங்கள் உங்கள் வீட்டாருக்காக பேசுங்க, உங்க ஊராருக்காக பரிந்து பேசுங்கள். சோதரம். எங்கள் ஊர்ல எங்க தாயார், எங்க அம்மா தான் போல ரட்சிக்கப்பட்டாங்க. என்னுடைய தாயார் காஞ்சியோட சாதியா இருந்தாங்களே, சாது யேசுதாசன், அவருடைய மாமியாருடைய மகன். எப்படி என்றால், இந்த சாதியாவுடைய அப்பா ஆபே தேவதாசன் என்று ஒருவர் இருந்தார். ஆபே, அவருடைய சகோதரிக்கு பேர் ஆபரணம். என்னுடைய அம்மாவுக்கு பேர் ஆபரணம். அந்த சகோதரியை தான் எங்க தாத்தா கல்யாணம் கட்டிருந்தார், பூட்டன். சோதரம். அவருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஆபேல் தேவதாசன், ஆபிரகாம் நேசமணி, சோதரம் என்றெல்லாம் இருந்தாங்க. அந்த அவர்கள் சோதரம் பூங்கோட்டு கண்ணம்மா பாட்டி என்ற ஒரு பாட்டி இருந்தாங்க. பல 25 வருஷம் 40 வருஷமாக ஆண்டவரே எங்களுக்கு தென் திருவிதாங்கூர்ல, அப்போது தமிழகம் கிடையாது, எப்படி இருந்தது? திருவிதாங்கூர் தானே இருந்தது, கேரளா திருவனந்தபுரம் அப்படிதான் இருந்தது. திருவிதாங்கூர்ல எங்களுக்கு ஒரு மோசை எழுப்பி தர வேண்டும் என்று 40 ஆண்டுகள் ஜெபித்தாங்க. பூங்கோட்டு கண்ணம்மா என்று பேர். பாட்டிக்கு கண்ணம்மான்னு சொல்லுவாங்க, தாத்தாவுக்கு அப்பச்சின்னு சொல்லுவோம். எப்படி? அப்பச்சி. அப்பச்சி நல்லா இருக்கலான்னு கேட்போம். இப்பதான் தாத்தா வந்தது, அப்பெல்லாம் அப்பச்சி. கண்ணம்மை பாட்டிக்கிறது கண்ணம்மை. அப்போது பாட்டி நல்லா ஜெபித்தார்கள். 40 வருஷம் ஜெபித்தார்கள். எதுக்காக ஜெபித்தாங்க? தென்னிந்தியாவிலே இவ்வளவு மோசமான இந்த ஊர்ல, இந்த பொல்லாத மக்கள் இருக்கிற இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாக முடியாது, ஒரு மோசையை போன்ற ஒரு ஆளை எழுப்புன்னு சொல்லி ஜெபித்தாங்க. 40 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட சாகு வரைக்கும் ஜெபித்தார்கள். சாதியாவை தேவன் எழுப்பினார். சாதியை எழுப்பின பிற்பாடு நான் அந்த சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். என்னை பங்குள்ள பாஸ்டர், 1 வருஷம் நீங்க ஊழியம் செய்யப்பா, நான் இப்போது எனக்கு வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் வந்து விட்டது, நீ 1 வருஷம் ஊழியம் செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. அப்போது அந்த பாட்டி எங்கிட்ட வந்தாங்க. அப்போது அந்த பாட்டி 70-80 வயசு இருக்கும். வந்து பேரா, எப்பா அங்க பாரு, நான் 40 வருஷம் ஜெபம் பண்ணேன், தென்றல் மோசை எழுப்பும் ஜெபம் பண்ணி பறந்து பேசினேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சாதியாவை எழுப்பி விட்டார் என்று சொல்லி சந்தோஷமா சொன்னார்கள். நீங்களும் ஜெபித்தால் நல்ல
நல்ல தேவ பரிசுத்தவான்களை இந்த உலகத்திலே இந்த ஊர்ல எழுப்புவார். இந்த தாந்தோணி ஊர் மக்கள் தாந்தோணிக்காக ஜெபிக்க வேண்டிய முறையோடு ஜெபித்தால் தாந்தோணி மக்கள் ஜெபிப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், சபைக்குள்ளே வருவார்கள். இப்படிப்பட்ட பரிந்துரை உங்களுக்கு தேவை. இப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. இப்படியாக இந்த அம்மா ஜெபித்து 40 ஆண்டு காலத்திலே ஒரு தென்திருவார் மோசையை கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு ஏற்படுத்தி விட்டார். அல்லேலூயா. உங்கள் ஜெபமும் அந்த பாட்டு ஜெபத்தை போல, அந்த கண்ணம்மா ஜெபத்தை போல நாங்க எப்படி சொல்லுவோம்னா, பேர் தெரியாதப்பட்டாலே அவங்க சொந்த ஒரு பூவன்கோடு பாட்டி, பூங்கோடு என்ற ஊர் தான் நம்முடைய முதல் கிருபாசன சபை ஆரம்பிக்கப்பட்டது. பூங்கோட்டு பாட்டின்னு தான் கூப்பிடுவேன். இந்த அம்மாவை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. பேரன்னு சொல்லுவாங்க. நான் உழித்து போன ஒரு பாட்டும் பேரன் தான் கூடுவாங்க. நல்ல பாட்டி, பூர்ண பேந்த சபையை சேர்ந்த பாட்டி, இறந்து விட்டார்கள். இப்போது ஒரு மகன் இருந்தார், அன்புமணி என்று. அவரும் பூர்ண பேந்த சபையை சேர்ந்தவர் தான். அவர் கடைசியாக கிருபாசனத்துக்கு வர ஆரம்பித்து விட்டார். அவர் முடியாது, படுக்காயிட்டார். அதனால சோதரம் இந்த பாட்டி நீங்க விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் நல்ல இரத்தாம்பரமாகிய விண்ணப்பத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் ஊரை சந்திப்பார், உலகத்தை சந்திப்பார். உலகத்தில் எந்த மனுஷன் பிரகாசிக்கிற இயேசுதான் அந்த இயேசு. ஆகவே சோத்திரம், உன்னதத்தில் இருந்த இந்த இயேசு உலகத்திலே வந்தார் அல்லவா? எங்கிருந்து? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்த இவர் உங்கள் உள்ளத்திலே வந்திருக்கிறார். இதுபோல உங்கள் உள்ளத்திலே உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்து உங்கள் உள்ள வந்த இயேசு அடுத்த உள்ளத்திலும் போகணும். அடுத்த வீட்டார் யாருடைய உள்ளத்திலும் இயேசு பிறக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பு. அல்லேலூயா. நீங்க பெரிய புது சட்டை, புது Dress கிறிஸ்துமஸுக்கு இப்படி சொல்லணும் பைபிள்ல சொல்லல. பைபிள்ல என்ன கிறிஸ்துமஸ் ஆராதிக்கணும்னா கிழிஞ்ச துணி, அழுக்கான துணி உடுக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ். உண்மையான கிறிஸ்துமஸ். கிழிஞ்ச துணி, கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச சாரி, அழுக்கு சாரி. ஏன்னா இயேசு கந்த துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமிதோ, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமிதோ. இப்படித்தான் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டாங்க. நீங்கள் அதை பின்பற்றுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி நீங்கள் பின்பற்றினால் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸாக மாறும். ஆத்துமாவை சந்திக்க உங்களால முடியும். நீங்கள் பகட்டு காட்டி பெரிய பட்டு விசேஷமாக 30 ரூபாய்க்கு தான் உனக்கு வஸ்திரம் எடுக்க முடிஞ்சா, புருஷனை தொல்லப்படுத்தாமே 30 ரூபாய் மட்டும் எடு. 3000 வாங்காத, 30,000 வாங்காத, 10,000 பட்டுலாம் வாங்காத. ஒரு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்கு. நான் கொடுத்திருக்கிறதான சட்டை 13 ரூபாய் ஒரு மீட்டர். உங்களை போடண்டான்னு சொல்லல, நல்லா போடுங்க. இப்போ மில்டன் டாக்டர் என்ன செய்யறாருன்னா, அப்போ இந்த கிழிஞ்சா போட்டு நைட்டு அவரு நல்ல ட்ரெஸ் நல்ல பெண்ணை வைத்து வந்திருக்காரு. அதையும் போடத்தான் செய்யறேன். பிள்ளைகள் வாங்கி தரதில்லை. அவங்களை மனமுடி வாக்கப்படாது. ஆகினால ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு தக்கதாகவும் வருமானத்தக்கதாகவும் செலவு செய்து குடும்பத்தையும் சபையும் கட்டி உங்கள் வாழ்க்கையில கட்டி நீங்கள் போய் சேர்த்தக்கதாக நிச்சயிலே போய் சேர்த்தக்கதாக ஆயத்தம் பட வேண்டும். இதுதான் முக்கியமான வேலை. அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்வேன். ஆகவே நீ என்னை உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் என்று ஆமோஸின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தாச்ச வாசிங்க. ஆமோஸ் 4:12. இப்ப நரசம்மா படிக்க போறாங்க, டக்குன்னு படிக்க போறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு ஆள் படிக்க. இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாகவே உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. You prepare thyself to meet your God. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆயத்தம் என்னன்னா, முதல் ஆயத்தம் மனம் திரும்புதல். அல்லேலூயா. இரண்டாம் ஆயத்தம் முழுகி ஸ்நானம். இயேசு கிறிஸ்து 30 மைல் நடந்து ஸ்தோத்திரம் நாசரேத்திலிருந்து யோர்தான் கரை வரைக்கும் நடந்து 30 மைல் நடந்து வந்து, அன்றைக்கு வாகனங்கள் கிடையாது. யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். ருத்தா கொஞ்சம் கவனிக்க, பக்கத்தில் உள்ள ஆட்கள் கவனிச்சிடுங்க. அல்லேலூயா.
ஆகையினாலே இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுங்க. அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் என்ன ஒழுங்கில் அவர் செய்தார் பாருங்க. இந்த வேதத்தை சரியாக கடைபிடித்தார். நியாயப்பிரமாணம் எல்லாம் கடைபிடித்து சரியாக கை கொண்டவர் இயேசுநாதர். நியாயப்பிரமாணத்தை விடவில்லை, கைவிடவே இல்லை. ஆனால் இயேசுவை குற்றம் பிடிக்க வந்த போது ஒரு குற்றத்தை அவர் கண்டுபிடிக்க முடியல. ஏன் கொண்டார்கள் என்றால் மனப்பூர்வமாக நமக்குறவமா பேசுறானே, உனக்கு ஐயோ சொல்றான். வேத பாருங்க பரிசீலனை, உனக்கு ஐயோ சகைவே, உனக்கு ஐயோ எல்லாம் அப்படி சொன்னதுனால பார்த்தா வச்சா நம்ம சபை கெட்டு போகும். நம்ம ஆலயத்தில் ஆள் வராது. இப்ப ஆலயத்தில் ஆள் வரும். இப்போ நான் ஒரு ஆள் கேட்டேன், ஐயா வேத புஸ்தகத்தை நீங்கள் நம்புறீங்களா? நம்புறேன். விசுவாசிக்கிறேன். இதன்படி நீங்கள் செய்வீங்களா? செய்யத்தான் பிரயாசப்படுறேன். எப்படி? முதல்ல கேட்ட கேள்விக்கு ஆமா ஆமான்னு சொல்லிட்டாங்க. மூணாவது கேட்ட கேள்வி எப்படி? இதன்படி செய்ய மனசு இருக்கா? செய்யத்தான் பிரயாசப்படுறேன். அப்படியா? அப்ப நான் ஒரு கேள்வி கேளுங்க, நீங்களும் கேளுங்க, நானும் கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வேத புஸ்தகத்திலே எங்கேயாவது இந்த சாம்பல் பொருட்கிழமை என்றோ லெந்து நாள் என்றோ உண்டான்னு கேட்டேன். நான் படிச்ச பைபிள் இல்லை, நீங்க சொல்லித்தரன்னு கேட்டாரு. நான் சொன்ன சாம்பல் பொருட்களை என்னவோ பழைய ஏற்பாடுல உள்ள காரியம். இப்போது சாம்பல் பொருட்கள் கிடையாது. பழைய ஏற்பாடுல ராஜாக்கள் உலகத்தை ஆளுகிற காலத்துல வெளி ஊர்ல இருந்து ஒரு யுத்தத்துக்கு ஆட்கள் வந்தாலோ, பஞ்சம் வந்தாலோ, கால்ரா போன்ற குழந்தை வியாதி வந்தாலோ, அந்த ஆட்கள் ராஜாக்குடைய அந்த அதிகார உத்தரவுப்படியாக அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, சாம்பல் மேலெல்லாம் போட்டு பூசி, முகம் முதல் கால் வரைக்கும் சாம்பல் பூசி, கீழே எல்லாம் சாம்பல் விரித்து, இந்த பாய் விரிச்சிட்டீங்கல்ல, சாம்பல் விரித்து உடம்பெல்லாம் சாம்பல் பூசி, சாக்கு துணி, அதுக்கு பேர் ரெட்டு, என்னது சாக்கி க்ளோத், ஆங்கில பைபிள்ல சாக்கி க்ளோத்னு போட்டு SACK சாக்கி க்ளோத்னு போட்டு அந்த ரெட்டு கொடுத்து அதுல உட்காருவார்கள். எதற்கு? தன்னை ஐயோ எங்கள் பாவத்தினாலே இந்த வியாதி, எங்கள் பாவத்தினாலே இந்த சாபம், எங்கள் பாவத்தினாலே இவ்வளவு போராட்டம், எங்கள் பாவத்தினாலே இந்த தண்டனை என்று ஒத்துக்கொண்டு அப்ப தேவ ஜனங்கள் அந்த சோதரம் நினைவே மக்கள் இப்படி ரெட்டுறுத்தி மிருகங்களுக்கு தண்ணீர் கொடுக்காம 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ரெட்டுறுத்தி மிருகங்களையும் மனுஷரையும் தேவனுக்கு கூப்பிட வைத்தாங்க. கூப்பிட்டு அந்த தேசம் தப்பினது. நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினைவேப்பட்டிருந்தார், ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ES மணி போன்ற பிரசங்கியார்மாரை கொண்டு வந்து எத்தனையோ பிரசங்கம் பண்ணி கேட்டாச்சு. நீங்க இன்னும் ஞான எடுக்க மனம் இல்லை. இன்னும் சரீரத்தை வேறுபடுத்த வித்தியாசமான ஒரு எண்ணம் வரல. ஆத்மாவை நன்றாக்கணும் ஒரு வித்தியாசமான எண்ணம் வரல. ஆகினால சோதரம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற அப்படி இருக்கக்கூடாது, கடினப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட கீழ்ப்படி இருக்குதா? அதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. இப்ப நம்ம போற வழி இங்க இருந்து திருவனந்தபுரம் எங்க இருக்கு? திருவனந்தபுரம் அங்க இருக்கா, இல்லடா எடுப்பூர்ல இருக்கா? திருவனந்தபுரம் இப்படி போனோமா இப்படி போனோமா? நீ திருவனந்தபுரம் போயிருக்கல, திருவனந்தபுரம் இப்படி போனோமா இப்படி போனோமா? இப்படிதானே போனோம், தெற்கு தானே போனோம். அப்ப திருவனந்தபுரத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு ஆள் கேட்கிறாரு, சாத்தாங்குளத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எங்க வரோம்? போக வேண்டியது திருவனந்தபுரம். அப்ப இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? தெரியாம சாத்தாங்குளம் ரூட் மாறி, பாதை மாறி, வழி மாறி போயிட்டு இருக்கிறோம். அந்த வேளையில தம்பி எங்க போறியே? நாங்களே பார்த்தால எனக்கு மைசூர்ல வந்து நீர் இப்ப இந்த காட்டு வழியாக இந்த வெயில எங்க போறீங்க? ஐயா நான் வந்து திருவனந்தபுரம் போறேன். ஹடா கோட்டிக்காரா, திருவனந்தபுரம் எங்க இருக்குது? அங்கல போயிருக்கு. அது மலையாளத்துல இருக்கு. அது எவ்வளவு 30-40 கிலோமீட்டர் அங்கல போனோம், தெற்கு மரல போனோம். நீ இப்ப வடக்கு மர போறியே. உடனே அறிந்த உடனே என்ன செஞ்சோம்? திரும்ப எபோக்கள் போட்டுருவோம். என்ன போட்டுருவோம்? அப்படியே திரும்பி ஓ நான் பலி வந்த தப்பு, இந்த உபதேசத்தை கை கொள்ளக்கூடாது, தப்பான உபதேசம் என்று சரியான உபதேசத்தில் போகணும் என்று நீங்கள் மனம் திரும்பியிருக்கிறீர்களா? மனம் திரும்ப மனமா இருக்கா உங்களுக்கு? பிரசங்க கேட்கறியே, முக்காடு போடுறியே. ஆகவே நீங்களும் செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செய்தால் போக வேண்டிய ராஜ்யம் போய் சேரலாம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதுதான் தேடணும். அப்பொழுது மீதி உலகத்தினுடைய எல்லாம் கூட கிடைக்கும். அதான் நம்ம நம்பிக்கை. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. விசுவாசம் என்ன? சொன்ன அன்னைக்கே கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து அனுபவமாக்குறது, அனுபவத்தில் ஆக்குற வசனத்தை அனுபவத்தில் ஆக்குறது பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை தேவன் சபையிலே வைத்துக் கொண்டு போனார். பிறகு லாஸ்ட்ல ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசிங்க லாஸ்ட் படிங்க. வாசத்தை தரமா படிங்க அந்த வசனத்தை. அதின் உட்புறத்தை எதன் உட்புறத்தை? உங்க வீட்டுக்கு உட்புறத்தையா? பின்ன ரதத்தின் உட்புறத்தை. எதன் உட்புறத்தை? ரதம் என்ன?
சபை சபையின் உள்புறத்தை எருசலேமின் குமார்த்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. சமுக்காலம் விரித்திருக்கிறது கண்டால் நாம் பாய் இருக்கிறது போல வரலாற்று உட்காரும்படியாக. அல்லேலூயா. சமுக்காலம் எதுக்கு விரித்திருந்தது? வாராட்கள் சமுக்காலம் எதுக்கு விரிச்சிருந்தாங்க? வாராட்கள் கேட்கலையோ? ஒரு மாதிரி கேட்குதோ? சமுக்காலம் எதுக்கு விரித்திருந்தது? நம்ம உட்காரும்படியாக. இது போலவே சமுக்காலம் விரித்திருக்கிறார். அந்த சமுக்காலத்தை வர்ற ஆட்களும் போராட்களும் என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். எல்லாரும் கண்ணில் படும். எது படும்? சமுக்காலம் கண்ணில் காணும். இது போலவே தேசம் என்னும் சமுக்காலம் சபைக்குள்ளே இயேசு விரித்திருக்கிறார். என்ன சமுக்காலம்? நேசம் என்னும் கொடி எந்தன் மேல் பறக்குதே. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. நல்ல அருமையான பாடல். ஆகினாலே நேசம் என்றால் அன்பு. தேவ அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில் இயேசு நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆகினாலே நாம் நல்லவளாய் இருக்கும் போதல்ல, நாம் பரிசுத்தவங்களா இருக்கும் போதல்ல, நாம் பாவிகளாக துன்மார்களாக இருக்கும் போது அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது அன்பு. தேவ அன்பு. மனுஷ அன்பு வேறு, புருஷனுக்கு மனைவிக்குள்ள அன்பு வேறு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு வேறு, தேவ அன்பு வேறு. 4 வித அன்பு உண்டு. அதில் முக்கியமான அன்பு தேவ அன்பு. தேவ அன்புக்கு கிரேக்க பாஷையிலே அகாப்பே என்று பெயரு. அது அழியாத அன்பு. அதுக்கு ஈடு கொடுக்க முடியாத அன்பு. எந்த அன்பும் இந்த அன்புக்கு இணையாகாது. அந்த அன்புள்ள மக்களா இருக்க வேண்டும். சபையில் உள்ள மக்கள் ஒருவரை ஒரு தாங்க வேணும். அதுக்கு உங்களுக்குள்ள அன்பு வேணும். அல்லேலூயா. நேசம் என்னும் சமுக்காலமாகிய அன்பு சபையிலே வருகிற ஒவ்வொரு விசுவாசி உள்ளத்திலும் உறைந்து காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னது காணப்பட வேணும்? ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு முறை இந்த ஆணையப்பவரத்து பக்கத்தில் ஆணையப்பவரம் இல்லையே, இந்த அந்த பக்கம் நினைக்கிறேன், ஒருவர் வந்து கொண்டிருந்தார். ஒரு மனுஷன் பஸ்ஸோ லாரியோ காதியோ மோதி அங்க விழுந்து கிடக்கிறான். உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த வழியாக ஒருவர் வந்திருக்கிறார். உடனே 108க்கு போன் பண்ணி 108ஐ வர வைத்து அந்த ஆளை ஏற்றி அதுக்கு பராமரிக்கும்படியாக ஏற்பாடு செய்துவிட்டு அந்த இடத்த விட்டு போனார். அது மிலிட்டரி டாக்டரா இருக்கலாம்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே இப்படி கண்ணு காணாம போயிடக்கூடாது. ஒருவன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனான். அவனை கள்ளர் வேலை ஆகப்பட்டான். அவனை கள்ளர் கண்டு அடித்து குற்றவாளிக்கு விட்டு போனாங்க. ஒரு ஆசாரியர் வந்தான். யார் வந்தது? ஆசாரியர் பெரிய நம்முடைய பிஷப் மாதிரி வந்த பக்க வழியா போயிட்டான். இப்ப நம்ம தொட்டா ரத்தக்கரணம் படும். அப்ப நமக்கு நம்ம யாத்திரை மெனக்கெட்டு போகும் சொல்லி மத தலைவர் யாரு? ஆசாரியன் யாரு? மத தலைவர் பக்கம் வெளியே போயிட்டாரு. அப்புறம் இன்னும் யார் வந்தது? லேவியன் வந்தான். என்ன முழிக்கிறீங்க? லேவியன் வந்தான். லேவியன் யாரு? ஆச்சாரம் செய்கிறவன், சடங்கு ஆச்சாரம். சபையிலே ஆசாரம் சொல்லுவான், அந்த காலை விட்டு ரத்தத்தை கொண்டு பலி விட்டு ஊற்று, இப்படி ஆச்சாரம் சோதரம். இந்த ஆச்சாரம் செய்கிறவன் அவன் மத தலைவன். மத தலைவனாலே ரட்சிப்பு இல்லை, ஆச்சாரத்தினாலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவால் மட்டும் ரட்சிப்பு. பிறகு ஒரு புறஜாதிக்காரனாகிய சமாரிய நாட்டுக்கும் யூதர் சம்பந்தம் இல்லை. யூதர்கள் யூதயாவிலிருந்து சமாரியாவுக்கு போகணும்னா அது ஒரு மாவட்டம். அந்த வழி கால் மிதிக்க மாட்டாங்க, பாவம் என்று கால் மிதிக்க மாட்டாங்க. அப்படி தீட்டுப்பட்டு விடுவோம் பயப்படுவாங்க. யூதர்கள் ரொம்ப சடங்காச்சாரம் செய்வாங்க. சடங்காச்சாரமும் ரட்சிக்கவில்லை, மத தலைவன் ரட்சிக்கவில்லை. இந்த புறஜாதிக்காரனாகிய அவன் தொடக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லி வைத்து விலைக்கு வைத்திருந்த ஒரு சமாரியன் வந்தான். அவனை கண்டான், மனது உருகினான், வாகனத்தில் இறங்கினான், அவனை தூக்கி எடுத்து வாகனத்தில் ஏற்றினான். சத்திரம் என்கிற சபையிலே கொண்டு சேர்த்தான். செலவு எவ்வளவு செலவழிச்சிக்கோ, 2 காசை எடுத்து கொடுத்தான். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் 2 காசையும் கொடுத்து இன்னும் மீதியாக இருந்தா வரும்ப தரேன்னு போய்விட்டார். இயேசுவும் சொல்லியிருக்கிறார், உங்கள் காயத்தை கேட்டிருக்கிறேன், பாவத்தை மன்னிக்கிறேன். நல்ல இயேசுவாகிய அவர் சொல்லி போன வசனங்களை கேட்டு மனுஷனாகி பாவியை மரமாகிய மனுஷனை ஆண்டவர் ரட்சித்து ரதமாகிய சபையிலே சேர்த்து விசுவாசமாகிய பொன்னை நமக்கு தந்து பிறகு அது லாஸ்ட் நேசம் பறந்து பேசல ஒரு காப்பு ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையை தந்து
ஸ்தோத்திரம். அன்பு காட்டும்படியாக இந்த உலகத்திலே அன்பு காட்ட வேண்டும் என்றால் மற்றவர்கள் நம்மை பின்பற்றுவார்கள், இயேசுவை பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்ட அன்போடு கூட சபை வளரட்டும். கர்த்தர் நம்மை அனைவரை ஆசீர்வதிப்பாக. இப்போது ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் போடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.